ஹலோ அப்தரவியூஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆம்பூர் கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏலகிரிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன வீக்கெண்ட் ட்ரிப் இது வரைக்கும் ஏலகிரி போனதில்லை. ஊட்டிக்கு போனோம். லாஸ்ட் டைம் வ்ளாக் பார்த்தீங்க, நல்ல ரெஸ்பான்ஸு. அதனால் இப்போது சின்ன ஊட்டின்ற ஏலகிரிக்கு போக போகிறோம். இங்கே ரொம்ப பக்கம் தான். இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர். பூந்தமல்லியிலேருந்து கிளம்பியிருக்கோம். மொத்தம் 2 ஃபேமிலி, நாங்களும் இவங்களும் இந்த காரில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயினில் போகிறது தான் பிளானு. ட்ரெயினில் போகிறோம். ஆனால் இவங்களும் வரதுனால, அவங்க கார் வச்சதுனால அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணி வரோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அன்பிளான்டாக என்ன சொல்கிறது, அங்கே போய் தான் எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணோம். எந்த ரூமு, எங்கே போகிறது எல்லாமே ஜஸ்ட்டு யூடியூப்பில் அங்கே பார்த்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம சென்று தான் போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 2 days தங்குறது தான் பிளானு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னா, இந்த 3 சேம். அங்கேருந்து தெரிஞ்சால் 3 கரெக்டாக தெரியணும். 2 கட்டிட்டாங்க இந்த மாதிரி. அங்கே வந்து பக்கத்தில் வாணியம்பாடியில் எங்கள் ஃப்ரெண்டு வீடு ஒருத்தன் தெரிஞ்சு, அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பிரியாணி வாங்கி வாணியம்பாடி பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அங்கேருந்து ஈவினிங்காக நாங்கள் ஏலகிரி கிளம்பிட்டோம். அதை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. வாணியம்பாடி கீழேனா அந்த மலை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ஏலகிரி மலை. கிட்டத்தட்ட பெரிய மலை. அது ஒரு 14 பெண்ட்ஸு ஏர்பின் பெண்டு இருக்கும். எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வழி ரூட்டு கேட்டு கூகுள் மேப்பில் ஒரு ரூட்டு காட்டிச்சு. அப்புறம் வெளியே ஒருத்தர் நடந்து போயிருந்தார். அவரை பிடிச்சி கேட்டு அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து அங்கே போர்டிங்ஸ் அதை பார்த்துட்டு நாங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே. ஒரு ஹேர் பின் பெண்டுக்கும் ஒரு நேம் வர இருந்துச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உள்ளே நுழையிறது ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போக முடியாதவங்க இந்த மாதிரி கிட்ட வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். உண்மையிலே நாங்கள் ஊட்டி போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த மறுபடியும் எப்படி ஊட்டிக்கு போகிறது, அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு சொல்லிட்டு சரி ஏலகிரி போகல, ஏற்காடு கூட போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஏலகிரி ஒரு தடவை ட்ரை பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒன்று இருக்கும். இளங்கோ வளைவு, திருவள்ளுவர் வளைவு, கபிலர் வளைவு, அது மாதிரி நிறையா புலவர்கள் பேர்லாம் இருக்கும். நல்லா சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது நைட் டைம் கொஞ்சம் இருட்டுற ரேஞ்சில் அந்த மாதிரி நைட்டு ஏறினால நல்லா இருந்துச்சு ஏறும்போது. பட் ஆனால் ஊட்டி அளவுக்கு ஊட்டியிலலாம் நைட்டு எந்த ஒரு வண்டியுமே கிடையாது. எங்கள் பஸ்ஸு மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. 2 வீலர்லாம் இல்லை. இங்கே எல்லாமே நார்மல் மெயின் ரோட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏற டெம்பரேச்சரும் கம்மியாகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சிட்டிலேருந்து அவுட்ரு இருந்தால் ஒரு கூலிங் இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர ஊட்டி அளவுக்கு ரொம்ப குளிர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது இங்கே. பட் ஆனால் மலை மேலே ஏற உங்களுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சின்ன மலை 14 பெண்டு தான். 14 பெண்டுனா ஒரு பெண்டு எனக்கு வேணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் மேலே போயிடலாம். நம்ம 10-15 கிலோமீட்டரில் மேலே போயிடலான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த இது. நாங்கள் காரில் அப்படியே பொறுமையாக போயிட்டு அதிகமான வளைவு நான் படிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே போனேன். செம்ம ஃபீலாக இருந்துச்சு. பாட்டை போட்டுன்னு குட்டியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்தோம். ஆனால் அன்பிளான்டாக வந்தோம். ஆனால் இந்த ட்ரிப்பு மறக்கவே முடியாத அளவுக்கு சூப்பராக அமைஞ்சுது. எப்போவுமே ஊட்டி அப்படி தான் நான் போனேன். எந்த ஒரு பிளான்ட்டுமே இருக்காது. பிளான்னா என்னது, போகணும் அப்படின்றது மட்டும் தான் பிளான். அங்கே போய் என்ன பண்ணுறது, எங்கே தங்குறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அங்கங்கே இன்ஸ்டாகிராமில் பார்த்து வைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் தான் எல்லாமே முடிவு பண்ணுறது. நாங்கள் இந்த பெட்ரோல் பங்க்காண்ட தான் வந்து இறங்கி நின்றோம். அந்த பெட்ரோல் பங்க்லேயே ஒரு காட்டேஜ் கேட்டு விசாரித்து நாங்கள் வந்து எங்கள் கூட வந்தவங்க 2 பேர் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை. அவங்களுக்கு வந்து இந்த காட்டேஜில் தங்கிறதுக்கு புக் பண்ணிட்டோம். அப்படியே வந்து எங்களுக்கும் இங்கே புக் பண்ணோம். இதனுடைய ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து புக் பண்ணிவிட்டு டென்ட் ஸ்டே, ஃபயர் கேம்ப் இது எல்லாமே கவர் ஆகும். இது வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் அதை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஹோட்டலில் சாப்பாடு வாங்கலான்னு போனோம் நைட்டு. ஏன்னா சாப்பாடு அங்கே உங்களுக்கு வேணால் நீங்களே வாங்கிக்கோங்க, இல்லை எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. அதனால் நாங்கள் சாப்பாடு வெளியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். அப்போ வாங்க வந்தப்போ தான் இந்த பூக்கடை பார்த்தோம். பூக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஹோட்டல். ஸோ சாப்பாடு அங்கே ஆர்டர் பண்ணிட்டு இங்கே 2 வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன இந்த பூவெலாம் பார்த்தோன்னே நல்ல ஒரு ஃபீல் வந்துச்சு. எங்கள் அந்த குளிருக்கும் அதுக்கும் அந்த பூ நல்ல ஒரு ஊட்டி ஃபீல் வந்துச்சு. தென் அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் சாப்பாடு எடுத்துகிட்டு. அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க. அந்த ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க.
இதெல்லாமே இருந்துச்சு. ஹலோ அஃப்தார் ரிவ்யூஸ். ஒரு வழியாக நாங்கள் ஏலகிரிக்கு வந்துட்டோம். ஏலகிரியில் ஒரு ரெயின்போ ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது பர் பர்சனுக்கு 1000 ருபீஸு. நைட்டு டென்ட்டு ஸ்டே. அப்புறம் அங்கே வந்து ஹோம் தேட்ரு எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப்பு அதையும் அணைச்சிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11 மணி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வேணால் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். இந்த 3 ஆக்டிவிட்டி. அப்புறம் மார்னிங் வந்து ஏதோ சொன்னாங்களே ட்ரெயின், வாட்டர் ஃபால், கிட்ஸுக்கு ட்ரெயின், ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபாலு, அப்புறம் கிட்ஸுக்கு ட்ரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இது. அது காலைல காட்டுறேன். இப்போ எல்லாருமே தூங்கிட்டாங்க, நாங்கள் மட்டும் தூங்காமல் இந்த ரெசார்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் டென்ட்டுக்குள்ளே போய் வீடியோ காட்டுறேன். இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். இந்த வீட்டுக்கு வரணுன்னா 4500 ரூபா ஒரு ஆளுக்கு. இது 1 பெட்ரூம் போல். இது ஃபுல்லாக எப்படி இருக்குது தெரில. அதேமாதிரி டென்ட்டில் தங்குறவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் இல்லை ரெஸ்ட் ரூம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, அதேமாதிரி பார்க்கலாம். அப்புறம் அங்கே தெரிஞ்சா ஒயிட் கலரில் ஒரு போர்டு, அது பெரிய ஸ்க்ரீன், அது இருக்கிறதுலே தேட்டர் மாதிரி அழகாக மூவிலாம் வச்சு பார்த்தா ஃபன் பண்ணலாம், செம்ம ஃபன்னாக இருக்கும். நடுவில் கிரவுண்டுக்கு நடுவில் ஃபயர் கேம்ப் இருக்குது. அங்கே சின்ன சின்னதாக இருக்கலாம் டென்ட்டு. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரில. அது ஃபுல்லாக இது இவங்க ரெசார்ட் ஆனதுன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப சைலண்டாக இருந்ததுனால நான் டென்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கே பயமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப பாட்டு கீட்டு எல்லாம் ஓடிந்து அப்படியே ஆள் நடமாட்டம் இருந்த இடத்துல அப்படியே ரொம்ப சைலண்டாகி ரொம்ப பயந்துட்டு நானே என் பையன் எல்லாம் ஃபேமிலியோட உள்ளே வந்துக்கிட்டோம். உள்ளே வந்துட்டு நான் பேசுவேன், அதை மட்டும் கேளுங்க. ஹாய் அப்தார். நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். 1000 ரூபாய் கொடுத்து காமிச்சிடாரு டென்ட்டை காட்டுங்க. ஃபுல்லாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. வெளியே வேறு நாய் ஊழ விட்டுனே இருக்குது. லைட்டாக பயமாக இருக்குது. கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு ஸ்க்ரீன்லாம் ப்ளே பண்ணி ஃபயர் கேம்ப்லாம் போட்டப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. டைம் ஆகும் எல்லாம் சைலண்ட் ஆகி ஃபயர் கேம்ப் அணைச்சிட்டாங்க, பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருமே படுத்துட்டாங்க பக்கத்தில். இப்போ ரெஸ்ட் ரூம் போகலான்னு போயிட்டு வரேன். நாய் ஊழ விடுது, உள்ளே ஓடி வந்துட்டேன். இப்போ அமைதியாகிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, இது ஒரு பயங்கரமான ஒரு இது. நல்லா இருக்குது, நல்லா மெத்துன்னு இருக்குது. அதே மாதிரி வெளியே செம்ம ஜில்லுன்னு இருக்குது, செம்ம காற்றடிக்குது. உள்ளே அப்படியே அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. என்ன சொல்கிறது, ஓகே இதெல்லாம் போட்டால் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் மணி 12 இன்னும் டைம் ஆக எப்படி உள்ளே கூலிங் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் 3 பேர் கம்ஃபர்டபுளாக நல்லா படுத்துக்கலாம். உள்ளே ஒரு பேக் கூட வச்சுருக்கோம். பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, 2 தலைகாணி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 தலைகாணி இருக்குது. பத்தாவதுக்கு நாங்களும் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டிலேருந்து. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. இதனுடைய கான்டாக்ட் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். நாளைக்கு தான் நம்ம போயிட்டு எல்லாமே சுற்றி பார்ப்போம், அதையே நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சது ஃபண்டேரா பார்க்கு, பேர்ட்ஸ் பார்க்கு, அப்புறம் கார்டன் ஏதோ இருக்கும். நிறைய பார்க்கு தான் நிறைய இருக்குது. அப்புறம் வியூ பாயிண்ட் ஏதோ சொன்னாங்க. வியூ பாயிண்ட்டில் நாளைக்கு தான் போனோம். நாளைக்கு வந்து போட்டிங் இதெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே தெரில. ஸோ எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் இப்படி ஒரு சூப்பரான ஒரு இது கிடச்சிருக்கு. 1000 ரூபாய்க்கு 500க்கே ரூம் இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே அது யூஸ்வலாக என்ன சொல்கிறது, ரொம்ப நார்மலாக இருக்குமே போய் தங்கினா, வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதனால தான் சரி இந்த மாதிரி அவுட்டோரில் வந்து தங்குறது. அதே மாதிரி இந்த மாதிரி டென்ட்டில் தங்கணுன்றத ரொம்ப நாள் ஆசை. யாருன்னா தங்கியிருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பின் பண்ணுங்கள், அப்படி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. உண்மையாக நல்லாயிருக்கு. ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு தூங்கலாம். என்ன சொல்கிறது, இவ்வளோண்டு தான் இருக்குது. கொடிக்கு இறக்க இருக்குது. இதில் குளிர் கூட இல்லை எனக்கு. இப்போ இது கழட்டினா கூட குளிர் அது போல் அப்படி தான் இருக்குது. ஓகே, நான் வெளியில் போன குளிர். காலைல சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குன்னாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு காலைல காட்டுறேன். அதேமாதிரி இங்கே அந்த ரெஸ்ட் ரூமு, அதுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங்கு, சார்ஜ் போடுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ரூம், வீடு ஒரு பெரிய பெட்ரூமே இருக்குது. ரொம்ப இங்கே முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லைனா கூட நம்ம அங்கே போய் படுத்துக்கலாம். பெட்டு தலைகள்லாம் இருக்குது. அதை நான் காட்டலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தது 8 மணிக்கு வந்தோம். அதனால் ரொம்ப நேரம் ஆனதுனால அப்படியே சாப்பிட வச்சது, பையனுக்கு சாப்பாடு கொடுத்தது, அவனை தூங்க வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறம் வெளியே போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் வந்து சரி உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் காலைல வந்து எல்லாமே நான் காட்டிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை பார்ட் 1 பார்ட் 2 அப்படி கூட வரும். நான் உங்களுக்கு எல்லாமே போடுறேன். என்ன சொல்கிறது, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, புதுசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வரவங்களுக்கு இது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் எப்படி இருக்குமோ வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலிங்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, ஆனால்
என்ன இருக்குதோ அப்போ தான் ஒரு ஜென்யூனாக இருக்கும். என்ன சொல்கிறது, ப்ரொமோஷனாவோ இல்லைன்னா ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளானிங்கோட இருக்கிறதுல இருக்காது. முக்கால்வாசி பேர் பிளானோட வர மாட்டாங்க. நம்மளும் அப்படி தான், நான் அப்படி தான். அது மாதிரி அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ செலவாகும், எங்கே தங்கலான்றதுல உனக்கு ரொம்ப டீட்டெயிலாக கிடைக்கும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, பை பாய். நான் தூங்க போகிறேன். பாருங்க, நல்லா கால் நீட்டிட்டேன். கண்ணு பேய் மாதிரி இருக்கு. கால் நீட்டிட்டேன் பாருங்க, ஃபுல்லாக காமி. இவன் வேறு என்ன ரொம்ப பயன்படுத்துகிறா, பேய் மாதிரி இருக்குது, நாய் போல. சத்தியமாக கண்ணு பேய். கீழே அப்போ பேய் மாதிரி தான் இருக்கு. பகலில் இதான் அந்த ஸ்க்ரீன் செவர். ஆக்சுவலாக இது ஒயிட் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இது ஃபுட்டு பே பண்ணவங்க ஃபுட்டு தருவாங்க, நாங்கள் வெளில வாங்கி சாப்பிட்டோம். இதான் அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு. வெளியே டென்ட்லேருந்து ஸ்டே பண்ணுறவங்க இது பண்ணலாம். இது அவங்க சொன்ன ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபாலு. பட் ஆனால் தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப லேட்டாக ரெடி ஆகிட்டோம், அதனால் தண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கிட்ஸுக்கான ஒரு ரைடு. இது நல்ல ஒரு ரைடு. சரி, நான் உட்காரவா? அப்போ கேமரா போலாண்ணா. அடுத்து ஸ்விம்மிங். நடுவில் என்ன மீனா இருக்கு? என்னண்ணா மீன் போகிற மாதிரியே இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். அழுக்காக இருக்கிறதுனால சரியாக தெரியல, ஆனால் நிறைய மீன் இருக்குது இதில் தான் போட்டு வருது. திருப்பி விடு. தள்ளு. அப்படிதான் போயிட்டாரு. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. போ. திருப்பி. அப்படி இல்லை, திருப்பி மறுபடியும் போ. இது வந்து ரோஸ் கார்டன்ன்றாங்க. நான் இப்போ தான் வச்சுருக்காங்க போல். இங்கே பாரு, பைனாப்பிள் செடி எவ்வளோ வச்சுருக்காங்க பாரு பவித்ரா. பைனாப்பிள் செடியா? ஆமாம், பைனாப்பிள் செடி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு செடி பாரு. ஐயோ, எவ்வளோ அத்தி. கடுகு செடி. இதுவா கடுகு செடி? இது கடுகு செடி இல்லக்கா, எல்லாமே அத்தி. இங்க பாரு பவித்ரா, ஐ லவ் யூ அம்மா பிடிச்சது. ஐ லவ் யூ பாப்பா. இது மாதிரி கூட சரியா படுக்குதா? ஓகே, அம்மா ஒரு பழம் பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாமே. இது அத்தி பழம் தான். சாப்பிட மாட்டேறீங்களா? லூஸ் சாப்பிடுவேன் லூஸு. நல்ல பழமாக பிச்சா. தக்காளி செடி, இங்கெல்லாம் தக்காளி செடி எல்லாமே வச்சுருக்காங்கப்பா. அது என்னது? கத்திரிக்காய். கத்திரிக்காய் இங்கே மரத்துலேயே முளைக்கும், செடியிலேயே. அப்போ அவனை அந்த பக்கம் நடுவில் வரக்கூட செடி உடஞ்சிரும். இங்கே வா தாம, இது ஒரு வீடியோ எடு. பச்சை மிளகா. என்னண்ணா இங்கே? அப்போ இங்க ஒரு கத்திரிக்காய். அந்த பக்கம் போ, செடியில நடக்காத. இதெல்லாம் வந்து என்ன செடி தெரியல. இந்த பக்கம் வாடா. அவனை விட இங்க பாரு தாமே. ஐயோ,
மரத்தில் இவ்வளோ பெரிய மாதுளை பழம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்க. வங்கி ஷேரிங்க்கு வருவேன் தனியாக உட்காந்து தின்றல. நீ நிறைய மாதுளை பழம் கொச்ச கொச்சன்னு. இங்கே தாங்க, இங்கே வர ரசாக் அதை மக்கள்கிட்ட காட்டு. ஒரிஜினல். ஆமாம் தாமே, கலரே இல்லாமல் இருக்குதாமே. சவுப்பாக இருந்தால் தான் வாங்குவாங்க நம்ம ஊரில். இங்கே கலரே இல்லாமல் இருக்குது மரத்தில். ஒரு காயோ இதெல்லாம் இந்த கார் ஓட்டுறது காட். இதுக்கு தனியாக பே பண்ணும். நம்மளை மாதிரி டைலாக் பேசணுமே. இப்போ பார்த்துக்கோ. ஏ அடுத்து அந்த ரெசார்ட்லேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு பேர்ட்ஸ் பார்க் போனோம். அதான் ஃபண்டேரியா பார்க்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். அதுக்கப்புறம் போகிற அது கரெக்டாக அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அத்திப்பழம் எல்லாம், ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம் வாங்கி. அது உள்ள இருக்கிறலாம் விதையா? ஆமாக்கா, சாப்பிட்டு பார்த்துட்டே வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பழத்தில் பிரித்த உடனே பூச்சிங்க போகிறப்ப இது அவ்வளோ போவாங்க. எப்படி சார் இருக்கு? சரி வாங்கிக்கோ. அப்போ இந்த அத்திப்பழம் அந்த சைடெல்லாம் போனோம். கேஜி 250 ரூபாய் 200. ஃபண்டேரா பார்க். இந்த எவன் சாப்பிட்டியா? நல்ல பொருளாக கொடுத்து பல வாழைப்பழத்து கூட டிடிஎஃப் வாசன் செலிபிரிட்டி கார்னர். குரேஷு, இவன் அவன் பேர் ஏதோல, புகழ், அஸ்வின், இவன் பேர் ஆர்ஜேஷா, சீலன். சீலனா அவன் பேர்னா ஸ்னேகன். ஓகே. கடக்நாத், எக்ஸாரிட் கோலிஸ், இங்கிலீஷ் கிரைம் பேண்டம். ஓய்யோ அவள்தான் இங்கே தங்கிடுவல்ல. அப்பமா ஷொட்டர் என்னடா இவ்வளோ மீன் கொச்சுன்னு. அப்போ ஷொட்டர் நினச்சிடாத பாப்பா. இங்கே அம்மா கை மடக்கி விட்றீங்களா? ஏய் கையே எடுமா. அப்போ தவக்கலை குட்டிலாம் இருக்கு மெயின். அங்கே மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. தவக்கலை குட்டி சுத்துது. ஆமாம், தவக்கலை குட்டி வரை சுத்துது பாருங்க. முட்டை தாண்டியா நீங்க எடுத்துட்டு வந்த எங்க ஊர்ல இருந்து? இங்க பாருங்க, இந்த கோழியோட முட்டை தான். பவித்ரா இங்க வந்து பாரு. பவித்ரா ஏய் சைனா இங்க வா. காசு 600 வரும். நிறைய ஒண்ணு போட சிக்கன் வேர்ல்ட் 6 கிலோ தாமே. 6 கிலோ. ஐயோ குட்டி குட்டியா இருக்கு, அழகா. எங்க ஐயோ நவரு தூக்கலாம். ஏய் அப்பு அப்ப சொல்ல என்ன பண்றீங்க? அம்மா சொல்லுது. அடி போட்டு ஏங்க பயப்படுறீங்க? போடு கூட ஒண்ணுமே பண்ணாது. அப்ப என்ன பண்றீங்க? மாமா சாப்பிட்டேன். மோடி பஞ்சி மாதிரி இருக்குதாமே. துர்ரே இங்க துருக்கிட்ட போய் எடுத்தாங்க. அப்படியே பண்ணு. அந்த வீடியோ ஆன் பண்றல அதுலயே எடு. அப்பதான் நல்லா இருக்கும். தம்பி நான் போ தம்பி நான். ஜெர்மனா இது என்ன முகத்தையே காணோம். வாங்கடா வெல்ல பா. குட்டி இப்பதான் போட்டிருக்கு. யாருன்னா கூப்பிடுங்க. தண்ணி அழகா குடிக்குதுல. இது படுத்திருக்க போச பேர் நக்கலாம். ஏய் அப்போ வாப்படா. இவன் யாரு? ஹாலண்ட் லோப்ஸ். நீ வாடா ஹாலண்ட். மூஞ்ச போற ஹாலண்ட் மாதிரியே இருக்கு. ஹாலண்டே வாடா. என்ன தொங்கி போய் உட்காந்துருக்க? ஜாலியாக வாடா. வீக்கெண்டா. அமெரிக்காலேருந்து இங்கே வந்து ஜாலியாக இருக்கீங்க. அவங்க என்னைக்கு உங்கள் ஊருக்கு வர போகிறோம் சொல்லுங்கோ. ம் ஏய் என் ஃபோன் இது மூக்க வச்சு இருக்கேன். ஓ உள்ள பெருசு இருக்கா? குட்டி போட்ட மாதிரியே படுத்து கிடக்குது.
இகுனா இகுனா நாங்கள் ஓனான்னு தான் சொல்லுவோம். ஓனா என்னண்ணா பாரு 3 கண்ணா இருக்குன்னு. 3 கண்ணு திருமுகத்தை என்னண்ணா வாழை ஊற்றணும். எவ்வளோ பெருசாக இருக்கு. என்ன கருமத்தை பண்ணி இது அப்படியே கையில் தூக்குவாங்க. நம்ம எப்படி எனக்கெல்லாம் பள்ளியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். இவனை எப்படி கையில் தூக்குறதுன்னு தெரியல. தூக்குன்னு சொல்லிருக்காங்க. தூக்கி தான் ட்ரை பண்ணுவேன். ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுறது, தூக்கி தான் பார்ப்பேன். இந்த ஒன்று இருக்கு பாருங்க. டிராகன் மாதிரி முறைக்குது பாரு. டிராகன் ஃபவுண்டட் இன் நீலகிரி ஏலகிரி. வா கூசுது கை. அப்போ இங்க சீக்கிரமா வா. இவன் கையில கொஞ்சம் போடு. ஒண்ணும் இல்ல, அப்ப ஜாலியா இருக்கு. அப்ப இங்க வர அப்போ தம்பி நீ கொடுத்து போற. எவ்வளவு இரு இன்னும் வாங்கவே இல்லை. சாப்பிடுங்க. ஊட்டி கூட விடுறேன். உள்ள வச்சு கொடு. சாப்பிட்டு போய் தண்ணியை குடிக்கிறதா? திருமுகத்தை ஒரு முகமாக ஏய் காலை கடிச்சிடுங்க. அந்த பக்கம் அழகா இருக்கு. அதுதான் நம்ம வீட்டுக்கு இவங்க என்ன பாரு. இந்த நெருப்பு செல்ல பிடிக்கிறாமா. டபக்குன்னு வச்சு வாயில வச்சு இருக்கு. என்ன இந்த பாரு மாமா. கொடுக்கலாம். வா கட்டி நான் கொடுக்குறேன். என்கிட்ட ஒன்று கொடுங்க. ஒருத்தரா கொடுங்க. மேலே வச்சு கொடு லூசு. எனக்கு ஒன்று. மேலே வாங்க. பயமா இருக்கு தாத்தா. குடிக்கலாமா? இன்னொன்று கொடுத்தாங்க. நீ கொடுக்குறியாப்போ? பயப்படாம அத்தை பிடிச்சுக்கமா. இது இன்ஸ்டால எடுப்போம். காலையில 7 கிலோ கொடுத்துறீங்க. ஒரு நாளைக்கு 40 கிலோ சாப்பிடுமா? ஒரு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணுமா நேரத்துக்கு? காலையில சாயங்காலமும் மத்தியானம் 3 வேளை. சிரிச்சுட்டே வருது வர. போச்சு தாத்தா. உங்க கையை பார்க்க தாத்தா. பயங்கரமா நல்லா இருக்கு. பயம் இல்லையா தாத்தா உங்களுக்கு? அவர் தான் பழகிருப்பாரு. டெய்லி உள்ள எல்லாம் போய் க்ளீன் பண்ணணும். காலு இது பிடிக்கூடாது. கொடுமைப்படுத்துறாங்க. ஓ கொடுமைப்படுத்துறாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ வா. போனங்க மாமா. அப்போ தொடாது. எது இல்ல இவன் கொடுக்க மாட்டாங்க. இது அழகா சாப்பிடுது பவித்ரா. இங்க பாரு இங்க பாருடி. என் கையில அழகா கத்தாம பொறுமையா சாப்பிடுது. தரமே இவருக்கு சன்ஃப்ளவர் சீட் எந்த எடுத்தாங்க. ரொம்ப நல்ல புள்ள. சமத்தான புள்ள. எடுத்தாங்க. எடுக்கிறியா? எடுத்துதான் இருக்கு. நீ அழகா சாப்பிடுதாங்க. கொத்தாம சாப்பிடுது இல்ல. கைய போட்டு கால்ல டேக்லாம் போட்டிருக்காங்க. பறந்துடக்கூடாதுண்ணா. ரொம்ப நல்லவனா இருக்காங்க. என்ன இதுக்கு மட்டும் பயப்பட மாட்டேற? அப்போ அப்படி பண்ணாத. அவன் ஓடி போயிடுவான். அப்சல் கையில கொண்டாரு. அவங்க கையில கொண்டாரு விடு. பவித்ரா அவங்க வீட்டுக்கார கையில. இங்க பாருங்க. கிட்ட எடுத்துக்கோங்க. அப்பதான் மூஞ்சி தெரியும். இந்த அப்பு இப்போ உன் கையில வேணுமா? இரு அவன் கையில கொஞ்சம் ஃபுட்டு போடுத்தாங்க. பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. அவங்க கையில
இப்போ இப்போ அவங்க கையில் அப்சல் கையில் வா வா ஆமாம் கிட்ட அப்சல் கிட்ட வந்து மூஞ்ச கிட்ட அவங்க கை கிட்ட எடுத்துட்டு போ தாமே அவங்க கை மேலே அப்சல் கை இதெல்லாம் வந்து சாப்பிட்டா தான் உண்டு. கதை முடி அவன் தான் என்கிட்ட தான் வர கொஞ்சம் போடுங்க கொஞ்சமா ரொம்ப சாதுவா இருக்குங்க தங்கமே சாப்பிட்டு மாமா போட்டோ எடு தொடக்கூடாது லூசு அப்பெல்லாம் பிடிக்கூடாது இது போனா வைக்கிறியா கொஞ்சம் தாங்க எப்படி வீடியோ எடுக்கிற நடுவில் நிற்கிறா பாரு நான்சென்ஸ் இது பேர் என்னன்னா நீங்களே புதுசா வெள்ளைக்கிளி அவ்வளோதான் என்னதான் பாஸ் இவன் எப்படி குறைச்சி சாப்பிட்றா தம்பி பழத்தை மட்டும் சாப்பிட்டு தோல்லாம் துப்புத்தாங்க உள்ள இருக்க விதை மட்டும் எவ்வளோ அறிவாளி தெரியுமா கரெக்டாக தோலை துப்புத்தாங்க இங்கே பாரு வாய் மட்டுங்க கரெக்டாக வாய் பாரு ஜூம் பண்ணி வாயை ஜூம் இது பாரு அழகாக துப்புது பொறுத்தாங்க அந்த பேர்ட்ஸ் கேஜிலேருந்து நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா பாம்பு வகைகள் ஊர்வன வகைகள்லாம் இருந்துச்சு அதுதான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம தோலில் போட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். பட் ஆனால் இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் போட விடலை. ஜஸ்ட்டு நம்ம கூண்டில் தான் நம்ம பார்க்க முடியுது இது எல்லாத்தையும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய பல்லி தவளை என்னென்னமோ இருந்துச்சு குட்டி குட்டி கூண்டில். அழகாக இருந்துச்சு பார்க்கவே. எல்லாம் டிஃப்ரெண்ட்டான இதாக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரிஜினலான பிளாஸ்டிக்கா? ஐயோ என்னமா இருக்கு மேலே படுத்தாம மேலே வீடியோவில் பாரு எப்படி இருக்குன்னு. வர மாதிரிங்க இன்ச்சஸ் எக்கு பில்டிங் செக்ஸு காக்டைல் எக்கு இது சிக்கன் இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி புல் 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 ஃப்ராக் விடுவாங்க. அதான் இதுதான் வீடியோவில் பார்த்துருக்கோம்ல. என்னதான் இது? ஆக்ஸ்டால் ஆக்ஸ்லாட் திரும்பி நில்லு. அந்த இந்த மீன் இருக்கா? அப்புறம் இது பாரு நிறைய தடிவில் பாரு கண்ணுக்கு. மண்ணலி மேலே போட்டு படுத்துட்டு குட்டி குட்டிலாம் நம்ம பார்த்ததா பார்த்தவங்க இன்னும் அழகு. ஐயோ நீமோ இல்லை அது. அவன் நீமோ இல்லை. நீமோவே இங்கே இல்லை. இது கிரேஃபிஷ் லாப்ஸ்டர் டிஃபன். லாப்ஸ்டர் தான் என்ன சொன்னீங்க? இது என்ன சொன்ன? கிரேஃபிஷ் இங்கிலீஷில் மாற்றிட்டாங்களா? இது கிரேஃபிஷ். இது பெருசா இந்த ஏஞ்சல் வரும் எவ்வளோ அழகாக இருக்கு. பா இதே பட்டை பட்டையாக இருக்கு பாரு இந்த ஃபிஷ்லாம்.
கப்பு பிடிச்ச வைங்களே, வெளில வாங்கடா, எல்லாம் ஒன்றா உள்ள படுத்து. என்னடா மூச்ச காட்டுறா. கை வச்சு புரியுது. கை குறா கொஞ்சம் ஜூம் பண்ண பின்னாடி எடுத்தாங்க பின்னாடி. நீ கத்தாத பயப்படுறா. ஐயோ கர்மம் தாமே ஆமையை தரோம் பாம்பு. வீட்டுக்குள்ளே எலி வந்திருக்கோம். ஒரு எலிக்கே ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. அங்க பாரு உள்ள போச்சு தலை. இங்க ஒரு மீன். என்னடா இங்க பாரு. ரொம்ப நேரமா செய்ய நிற்கிது. வச்ச கண் வாங்காம அப்படியே என்ன பண்ண நான் செய்ய மாட்டேது. அப்போ நீ போத்தாங்கம்மா. இல்ல நாங்க 3D வர போறோம். இவங்க இதுலயே போறீங்களா? ஓய் திருடி ஜாலியா. ஃபைனலாக ஒரு வாட்டி நான் போயிட்டு கிளியை கையில் ஒரு சாப்பாடு ஃபுட்டு கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 3D கிளாஸ் போட்டு பார்க்குற மாதிரி 8D கிளாஸ் போட்டு நம்ம ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது சும்மா, அதில் போயிட்டு வந்தோம். அதில் நான் கவர் பண்ண கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று போட்டுடுறாங்க. உள்ளே வந்துட்டோம். திஸ் இஸ் ராஜகோட்டை. வாவ், ராஜ மாளிகைனால தான் போல. சிங்கம் வா, இதான் தங்கக்கோட்டையா? பொன்னியின் செல்வன் பிரகாசம் படுத்திருப்பார்ல, நான் காட்டுற மாட்டுத்தேன் படுத்து கிடப்பார்ல, அந்த பெட்டு தான் இது. இது வந்து வாரிசு படத்தில் குடும்பத்தோடு உட்காந்து பேசுவாங்களா, அந்த சீன் பெற்றது. இது உள்ள என்ன தாங்க இருக்கு, திறந்து பாருங்க. கலை ப்ரொஃபஷனல் இதை திறக்க முடியல. இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கு. அதுதான் இங்கே பாரு. இங்கே பாரு. தாமே இது என்னன்னு தெரியல. தாமே இங்கே பாரு, நடராஜர் சிலை தானே இது. இந்த பாதி பொண்ணு பாதியான்னு தெரிதா? அப்படியா? நடராஜர் சொல்லுவாங்களா? ஆமாம், பாதி பொண்ணு பாதியான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு இங்கே பாரு தாமே. வாவ், இரு இரு இரு. அப்போ இங்கே பாரு, யாரு இவங்க? யாரு? அப்புக்கு பிடிச்ச தங்கமே. அது உள்ள பாரு என்ன இருக்குன்னு. இடத்த பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது சத்தியமாக. அப்படியே ராஜ நட ஏதோ வேற ஏதோ ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது மேலே. இங்கே ஒரு கார் வேறு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ இருக்குது. அது கெஸ்ட்டு கூப்பிட்டு போகிறதுக்கான்.
இங்க பாருங்க 3 கோட்டை. அட பாயிலா லாக் பண்ணி வச்சுருக்காங்களே மேலே போகலான்னு பார்த்தா. போகலான்னு பார்த்தா இது போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். கீழே ஒரு போட்டிங் போட்டு அப்படியே போட்டிங்கில் ஓட்டலாம். லெவலு வியூ எப்படி மெர்சலாக்குது. பா 325 ரூபா வருத்து தாங்க. ஆனால் என்ன நான் வர நேரத்தில் மழை பெஞ்சதுனால சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல. என்னால் ஃபோட்டோ ஷூட்டு தான் வச்சுருக்காங்க போல. மோரிஸ் மைனர் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிங்களா வந்து 800cc 4 சிலிண்டர் 100 அஹமத் ஓனர். இந்த துரு பிடிச்சி கிடக்கு. பழைய கார் தான். ஆனால் என்ன சொல்கிறது, ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி இங்கே எல்லாமே கோல்டாக இருக்குது. வேறு மாதிரி ஓயோயோ என்னால் முடியலங்க இதை பார்த்து ரசிக்க. மாட்டிக்கிச்சு. இந்த ஓப்பனில் தான் இருக்குது. போட்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இதுக்கு வச்சுருக்கானே. வேற மாதிரி இருக்குதுல்ல. எதாவது சொல்ல சொல்கிறாங்க. ம் இல்லை அக்கறைக்கார செட்டப்பு செம்மையாக இருக்கீங்க. நில்லுங்க கோயில்கிட்ட. ஒரு செட்டப்பு அப்படியே அக்கறைக்கார செட்டப்பு. ஆமாம் அதே கட்டி விட்டுருக்கான். அக்கறைக்காரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஒன்றுமே இல்லை. இவர் யாரு? அவ யாரு? இவர் யாருன்னு இல்லை. இவர் யாரு? அவ யாரு? மகாபலிபுரத்தில் இருக்கோம்ல அந்த செட்டப்பு. ஆமாம் விவேகானந்தர். பேசுனதுரா எசப்பா அளவுடு எசப்பா. இவர் யாரு? அண்ணா அவையார் அங்கே பார்த்த மாதிரி. இவங்க யாரு? இது ஒரு கிட்ஸ் பிளேயிங் ஏரியா. இங்கே ஒரு இது செமையாக இருக்கு இந்த இடம். இப்போ தான் லைட்லாம் ஆன் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இது வந்து 2 டே ட்ரிப்பு ஆக்சுவலாக பிளான் பண்ணி போனது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 1 டேலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நைட் ஸ்டே பண்ணோம். அதான் ஒரு நாள் முன்னாடி கிளம்பி மதியானம் கிளம்பி ஈவினிங் போய் நைட் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் ஃபுல் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுதான் இப்போ ரிட்டன் டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 2 டே 1 டே மட்டும் தான் ஏலகிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதுவும் 3 பிளேஸ் என்னமோ பண்ணியிருக்கோம். அதான் 2 பிளேஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒன்று டென்ட் ஸ்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ ஃபாலோ பண்ண அப்தரா விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.